வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். பல நாட்கள் கழித்து யூடியூப்பில் திரும்பி ஒரு புதுசாக வீடியோ போடுறேன். எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. திரும்பி கேமரா ஆன் பண்ணிட்டு எடுத்து ஒரு பேசலாம்னு நினச்சா, எனக்கு ஏதோ பொண்ணு புதுசாக ஒரு அழகான பொண்ணு முன்னாடி நின்னா எப்படி இருக்கும், அது மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரில. டக்குன்னு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சுல பேசி. அப்போ வந்து நான் ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன். நிஜமாக அப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து பேசுனா எப்படி பேசுவேன், அது மாதிரி தான் எனக்கு இருக்குது. அண்ட் போக போக பழகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் என்னோட சிஏ இன்டர் எக்ஸாம்ஸ் எப்படி போச்சுன்னா பேச போகிறதில்ல. அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை. நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களையும் வந்து நான் அப்படியே திரும்பி அந்த ஸ்ட்ரெஸ்க்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கல. அண்ட் என்னோடய எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுவேன். எக்ஸாம் சென்டரில் என்ன பண்ணிட்டுருந்தேன், எப்படி இருந்துச்சு, அண்டு அதே மாதிரி இந்த 2.5 மாதம் தலைமறைவாக இருந்தாலும் அந்த தலைமறைவான நேரத்தில் வந்து என்ன பண்ணிட்டுருந்தேன் அதெல்லாம் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி ஒரு நிறைய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் பேசணும் மறந்துடுவேன்ல. முன்னாடிலாம் அப்படி இல்லை, எழுதவே மாட்டேன். நான் பாட்டுன்னு எதெல்லாம் பேசுவேன், கரெக்டாக பேசிடுவேன். இப்போ வந்து எழுதி பேச வேண்டியதாக இருக்குது, ஏன்னா மறக்குது. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து எக்ஸாம் சென்டர். எனக்கு வந்து இங்கே விஐடி வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு காலேஜ் இருக்குது. ஒரு காலேஜ்னால் எல்லாருக்கும் தெரியும். அந்த காலேஜ் தான் எனக்கு எக்ஸாம்ஸ் சிஏ ஃபவுண்டேஷனும் அங்கே தான் எழுதுனேன். அண்ட் இன்டர்வியூ இங்கே தான் எழுதியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வெறும் ஒரு குரூப் தான் எழுதியிருந்தேன். அண்டு ஏற்கனவே ஃபவுண்டேஷன் எழுதுனதுனால அந்த எக்ஸாம் சென்டரில் போய் எழுதுறதுக்கு வந்து எனக்கு புதுசாக இருக்காது. ஸோ நல்ல காலேஜுங்க, சூப்பராக இருக்கும். காலேஜ் ரொம்ப அழகாக இருக்கும். காலேஜ் மட்டும் இல்லை, சில விஷயங்கள்லாம் அங்கே நல்லா அழகாக தான் இருக்கும். அண்டு எப்போவுமே வந்து எனக்கு 4th சில்வர் ஜூப்ளி பிளாக்னு ஒரு பிளாக் இருக்கும். பெரிய பில்டிங்கு. அதில் விஐடி காலேஜே எப்படி சொல்கிறது, தனி உலகம் மாதிரி இருக்கும். அதில் ஒரு பெரிய சில்வர் ஜூப்ளி பிளாக்கும், அது ரொம்ப பெரிய பிளாக்கு. எப்போவுமே வந்து எனக்கு ஃபவுண்டேஷன் எதுனா 4th பிளாக்கில் எழுதுவேன் நான், 4th ஃப்ளோரில். ஆனால் இந்த தடவை வந்து 8வது மாடியில் வச்சுட்டான் அந்த ஃப்ளோரை. எனக்கு 8th ஃப்ளோரில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். ஏன்னா லிஃப்ட் இருந்துச்சு, பட் லிஃப்ட் வந்து எப்போ போனாலும் யாருன்னா ஏறினே இருக்காங்க. டென்ஷன் ஆகுது. நின்று வந்து டக்குன்னு போகிறது, நம்ம ஏரியே போயிடலாம் அப்படின்னு வந்து எல்லா எக்ஸாமுக்கும் எழுதி தான் போனேன். மொதல் எக்ஸாமுக்கு ஏறி போனேன், செம்மையாக மூச்சு வாங்கும். அண்ட் செகண்ட் எக்ஸாமுக்கு வந்து சரி, முதல் எக்ஸாம் வந்து ஏறி போயிட்டோம். திரும்பி அதே மாதிரி போவோம். எதுக்கு லிஃப்ட்டில் ஏறி திடீர்னு லிஃப்ட்டில் எதனா என்ன சொல்கிறது, பயம்லாம் இல்லை. திடீர்னு லிஃப்ட் எதனா லாக் ஆகிடுச்சு, படத்துலாம் பார்க்குறோம்ல, எதனா கடைசி இடத்துல அது மாதிரி எதுக்கு தானே அப்படின்னு நான் வந்து டக்குன்னு ஏறிட்டேன். மேலே போயிட்டு 8th ஃப்ளோரில் எப்போவுமே ஏசி இருக்கும், பட் 8th ஃப்ளோரில் மட்டும் ஏசி இல்லை, ஏன்னு தெரில. பட் பரவாயில்ல, குளிர்காலம் அப்படின்றதுனால சமாளிச்சிட்டேன். ஃபேன்லாம் ஓடும். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, எனக்கு சிஏ இன்டர் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஒரு மாதிரி ப்ரிவிலேஜாக ஃபீல் பண்ணேன். எப்படி சொல்கிறது, ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதும்போது கூட அப்போ இருந்ததை விட இப்போ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. மீன்ஸ் எப்படி சொல்கிறது, பரவாயில்ல ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு இன்டர் எழுதுகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எனக்கே பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல பரிதீஷ், ஏன்னா நான் ஃபவுண்டேஷன் படிக்கும்போது ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு இன்டர் படிக்கிறவங்க பார்க்கும்போது ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும். எப்படா இது மாதிரிலாம் ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு எப்படி இன்டர் படிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். இப்போ நானே அந்த நிலைமையில் இருக்கும்போது வந்து சூப்பர் அப்படின்னு மாதிரி எனக்கு இருக்குது. அண்டு எல்லாமே என் பக்கத்தில் வந்து பக்கத்தில் ரொம்ப தூரமாக தான் இருக்கும். ஒரு சேர் 2 சேர் தள்ளி போகிறதெல்லாம் உட்காருவாங்க. அண்டு எல்லா எக்ஸாமுக்கும் நான் போனால் வந்து அங்கே போய் சோஷியலைஸ்லாம் ஆக மாட்டேன். சில பேர்லாம் அங்கே வந்து எக்ஸாம் சென்டரில் போயிட்டாங்கன்னா அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்களே. லைக் நீங்கள் எக்ஸாம் முடிச்சோடனே வந்து இந்த கொஷின் பற்றியா, இந்த பேப்பர் எப்படி வந்துச்சு, டஃப்பாக இருந்துச்சா, ஈஸியாக வந்துச்சா, இந்த கொஷின் எழுதுனேன் அப்படிலாம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பிகாஸ் சில பேர்லாம் இந்த பாஸ் அண்ட் பாஸ்கரன் படத்தில் இருக்கும்ல, அந்த படம் தான் நினைக்கிறேன். அதில் வந்து அரியர் எக்ஸாம் எழுதும்போது பாஸ் என்ன பார்க்குறீங்க, எத்தனாவது அட்டம்ப்ட்டு பாஸ், இந்த தடவை நீங்கள் பாஸ் ஆகிடாதீங்க, அடுத்த அட்டம்ப்ட்டு எனக்கு கம்பெனிலாம் போய்டும், அது மாதிரி இருக்கும்ல. அது மாதிரிலாம் எனக்கு யாரும் இல்லை. அது வந்து ஹோப்ஃபுல்லி இல்லை. பிகாஸ் எக்ஸாம் எழுதுனே சில பேர் அப்படி பார்த்துருந்தா, நான் ப்ரோ எப்படியா இருந்தீங்க எக்ஸாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நல்ல வேலை யாரும் எனக்கு அப்படி இல்லை, நான் சோஷியலைஸும் ஆகலை. அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி எழுதுனவங்க எல்லோரும் கொஞ்சம் என்னை விட வயசு அதிகம் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. யாருமே என் வயசில் இல்லை. மேபி வந்து அவங்களுக்கு நான் பார்க்க வந்து ஒரு 20-22, ஏன்னா தாடி ரொம்ப வளரல, கம்மியாக தான் வந்து தாடி மீசை அது நிறைய மீசை வளர்ந்து ட்ரிம்மும் பண்ணிட்டேன். சரி பார்த்தா வந்து பெரிய பையன் மாதிரி இருக்கக்கூடாது, அதனால் நான் ட்ரிம் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். எல்லாருமே எல்லாருமே வந்து கொஞ்சம் 20+ மாதிரி தான் இருந்தாங்க. 19 இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது பரவாயில்ல, எல்லோரும் நம்மளோட பெரியவங்க தான். ஸோ அந்த ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, என்னையே காம் டவுன் பண்ணிட்டேன். யாரும் சின்ன பசங்க எல்லோரும் அவங்களே வந்து இத்தனை அந்த ஹால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் சென்டர் ஹால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காவலன் படம் பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து விஜய் நஸ்ரியாவோ ஏதோ ஒரு ஹீரோயின் பேர் தெரில எனக்கு. அதில் வந்து அதுவும் விஐடி காலேஜ் சென்னையில் வந்து எடுத்திருப்பாங்க அந்த ஷூட்டிங். அதில் ஒரு எக்ஸாம் காலேஜ் கிளாஸ் இருக்கும்ல, இப்படி போவோம், சினிமா தேட்டர் மாதிரி இப்படி போவோம். அதே மாதிரி தான் அந்த இதுவும் இருக்கும், படியேறி இப்படி போகணும் கைஸ், அப்படியே சூப்பராக இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது ஃபவுண்டேஷனுக்கு எழுதும்போது செம்மையாக சரியெல்லாம் இருந்துச்சு. ஃபஸ்ட் எக்ஸாம் அட்வான்ஸ் அக்கௌண்டிங் எழுதிட்டு அடுத்த எக்ஸாம் போகும்போது ரொம்ப ஆசையாக இருந்தேன்.
அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தேன். எக்ஸாமோட அந்த இடத்தும் நல்லா இருந்துச்சு. அப்படி நான் போனேன். இந்த தடவை வந்து நல்லா இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் வந்து காலேஜும் சூப்பராக இருக்கும். அந்த இந்த டெஸ்க் பிரச்சனை, டெஸ்கில் வந்து கீழே கீறி ஒழுங்காக இல்லாத அதெல்லாம் இருக்காது. பர்ஃபெக்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். அண்டு காற்றும், ஃபேனு, லைட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் எந்த என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான மொமெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்ல எக்ஸாம் சென்டர். அதே மாதிரி வந்து நல்ல ப்ளசன்ட் மெமரிஸ் தான், ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அந்த விஐடி காலேஜில் இருக்குது. தட்ஸ் அபவுட் தி காலேஜ். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னது, இந்த தலைமறைவான நேரத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், 2.5 மாதம் வீடியோ போடாமல் தலைமறைவாக என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, வேறு ஒன்றா பண்ண போகிறேன். காலைல எழுந்துப்பேன், சில நேரம் எக்ஸசைஸ்லாம் இல்லை, வாக்கிங் போவேன். நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். வாக்கிங் போவேன். அதுக்கப்புறம் வந்து படிப்பேன், கம்ப்யூட்டர் பார்ப்பேன், ட்விட்டர் பார்ப்பேன், யூடியூப் பார்ப்பேன். அவ்வளோதான். என் வாழ்க்கை இப்படியே ஓடிச்சு. வேறு எதுவும் பெருசாக பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஒரு இது வச்சுட்டு இருந்தேன், டெய்லியும் 10K 10,000 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும், அப்போ தான் உடம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கடைசி வரைக்கும் ஃபாலோவே பண்ணல. ஒரு நாள் நடப்பேன், 2000-3000 ஸ்டெப் எடுப்பேன். அதுக்கப்புறம் உக்காந்துருவேன். அந்த மூவ்மெண்ட்டே இருக்காது. எங்கே மூவ்மெண்ட்? ஆனால் வெளியே போயின்னுக்கிறேன். வீட்டில் இருக்குது என்ன மூவ்மெண்ட்டு? கை துடைப்பேன், கை வாஷ் பண்ணுவேன், சாப்பிட்டு கை வாஷ் பண்ணுவேன், மேலே மாடி போவேன், சில கொஞ்ச நேரம் பேட் வச்சு நானே உட்காந்து மேலே பால் கட்டி வச்சுருக்கேன் கயிறில், அது சும்மா வச்சுட்ருப்பேன். அவ்வளோதான். ஸோ இந்த 2 மாதம் இப்படியே போயிடுச்சு. ரொம்ப எப்படி சொன்னால் போராக தான் இருக்கும், போரிங்காக தான் இருக்கும். ஆனால் ஒன்றுமே பண்ணலையே, படிச்சுட்டு தான் சொல்லுது, படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான். அது மாதிரி எக்ஸாம் எழுதிட்டேன், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே 2026 இந்த சேனலோட க்ரோத் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்னா, ஒரு நல்ல சேனலாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நல்ல சேனல் வேகா சொல்லிட்டா எப்படி மீன் பண்ணுறது, லைக் நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கும்போது எனக்கு வந்து யாருன்னா ஒருத்தங்க இது மாதிரி அட்வைஸ் சொல்லும் போது ஒரு கைடன்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னால் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரு மாதிரி எனக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிருக்கும். எந்த மாதிரினா, பரவாயில்ல, தமிழ் நிறைய பேர் படிக்கிறாங்க. பட் யாரும் வந்து யூடியூப்பில் ஹிந்தியில் ரொம்ப ஃபேமஸ் இது. ஏன்னா அங்கே படிக்கிறவங்களாம் வந்து சர்டிஃபிகேட் காப்பீஸ் போடுவான். அதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவாங்க ஹிந்தியில். பட் தமிழ்நாட்டில் யாருமே அப்படி இல்லை. ஸோ அந்த தமிழ்நாட்டில் இருக்க அந்த வேக்யூமை வந்து நான் நிரப்ப போகிறேன். அண்டு ரொம்ப பிளேட்லாம் போட மாட்டேன். எனக்கு ஒரு இது இருக்குது, லைக் லிமிட் மாதிரி. சிஏ ஃபவுண்டேஷன் எனக்கு என்ன கண்டென்ட்ஸ்லாம் நான் போகணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் போட்டு வச்சு டம்ப் பண்ணுறோம் இந்த யூடியூப்பில். லைக் சிஏ ஃபவுண்டேஷன் எல்லாம் புதுசாக படிக்க வராங்கன்னா என்ன அப்ரோச் பண்ணணும், எப்படி அவங்க எந்த ஒரு பார்த்து எங்கே போகிறதுனே தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்க என்ன படிக்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். இப்போன்னு இல்லை, எந்த வருஷம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சா வந்தால் கூட அவங்க வந்து அந்த அப்ரோச் அவங்களுக்கு தெரியணும். ஓகே, அப்போ வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, இப்போ நம்ம மாடிஃபை பண்ணி அப்படி படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் வந்து என்னோடய ஐடியா. ஸோ யூடியூப்பில் வந்து அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி தான் ஃபாரெவர் இருக்க போகுது. அண்ட் அந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் ஆகணும். ஸோ இதான் என்னுடைய நோக்கம், வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. லைக் கம்ப்ளீட் ரோட் மேப். இப்போ சிஏ ஃபவுண்டேஷன், அக்கௌண்டிங், லா அப்படின்னு எதனா இருக்குது. சிஏ இன்டருக்கும் சரி, சிஏ ஃபவுண்டேஷன் இப்போ நான் சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் ஆனதுனால ஸோ எனக்கு அது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும். லைக் அதான் சொல்லலாம். இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்டிங் 0லேருந்து ஒரு 55 மார்க் நான் எடுத்திருக்கேன். ஸோ 0லேருந்து ஒரு 60 மார்க் நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப். லைக் நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எதனா ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட் அந்த ரோட் மேப் உங்களுக்கு என் வீடியோ பார்த்தா உங்களுக்கு அந்த மைண்ட் செட் சொல்ல முடியாது, லைக் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் வந்து என்னுடைய கோல். ஸோ அதை வந்து நான் இந்த வருஷத்தில் எல்லா கண்டென்ட்டையும் நான் டம்ப் பண்ணிட போகிறேன். நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அண்டு இப்போ நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. இது மாதிரி நான் என்ன படிக்கணும், நான் இப்போ சொல்கிறது வந்து நீ என்ன படிக்க போகிறீங்களா, இப்போ நான் சொல்லிட்டு அப்படியே நடந்து போவோம், அப்படி கிடையாது. என்கிட்ட ஒன்று இருக்குல்ல, நான் ஏதோ படிச்சுட்டு வந்திருக்கேன், அதை அப்படியே கொட்ட போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த வருஷத்தில் வந்து 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தாண்டியிருக்கேன். இந்த வருஷம் இல்லை, போன வருஷமே தாண்டிட்டேன் 3000 சப்ஸ்கிரைபர். அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. பட் நான் எந்த போஸ்ட்டும் போடல, யார்ட்டையும் அதை நான் எதுவுமே போடல. தேங்க்ஸ் ஃபார் 3K சப்ஸ்கிரைபர்ஸ். யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர் இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நீங்கள் வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்டு நான் அதே மாதிரி நான் அந்த வீடியோஸ் அந்த கண்டென்ட்டே போட்டு உங்கள் பிளேட்லாம் கழுத்தெல்லாம் அறுத்துற மாட்டேன். லைக் ஒரே விஷயத்தை போட்டுருந்தா ஒரு மாதிரி போர் அடிச்சிடும். ஸோ எனக்கு தோன்ற வரைக்கும் எது வரைக்கும் போடணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. அது வரைக்கும் நான் சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர் மேபி பாஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து நான் போடுவேன். இது மாதிரி நீங்கள் இப்படி படிக்கலாம், இப்படி அப்ரோச் பண்ணலாம், அவ்வளோதான். இதுதான் வந்து என்னோடய கோல். இந்த சேனல் வந்து கம்ப்ளீட்டாக இதுதான் இருக்கும். லைக் அந்த கைடன்ஸ், எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த பேப்பரில் எவ்வளோ மார்க் எடுக்கலாம், என்ன டிப்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ்,
5 மினிட் லைஃப் ஹேக்ஸ் மாதிரி, சிஏ ஃபவுண்டேஷன் அக்கௌண்டிங், சிஏ ஃபவுண்டேஷன் லா, மேக்ஸு, குவாலிட்டிவ் ஆப்டிடியூட், சிஏ இன்டர் லா, அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங், டாக்ஸேஷன் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு லைஃப் ஹேக்ஸ் போட போகிறேன். அண்ட் அதே மாதிரி என்னோடய யூடியூப் வ்ளாக்ஸும் போடுவேன். நான் எப்படி என்ன படிக்கிறேன், என் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து இந்த வீடியோ போட தான் பிடிக்கும். இது பிகாஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது யூடியூப்பில் வந்து ஒரு மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டா அப்புறம் வாழ்க்கையில் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படலாம். சந்தோஷப்படுறத விட சார் இப்படி இருந்திருக்கோம் வாழ்க்கையில்னு வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, அதை நம்ம ஃபோனில் வச்சுக்கிட்டா அது வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகுது. யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சுட்டா ஃபார் எவர் எப்போவுமே இருக்கும், மற்றவங்களும் பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுறதுனால ஒரு ட்ரையல் வீடியோ மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அஜித் குமார் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி ட்ரையல் போடுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு ட்ரையல் வீடியோ வச்சுக்கலாம். அவ்வளோதான். தட்ஸ் அபவுட் தி வீடியோ. நாளைக்கு என்னோடய வீடியோவில் வருவேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து ஸ்டடி ரிலேட்டட் அது மாதிரி என்னோடய யூடியூப் வ்ளாக்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி கான்வர்சேஷன் வீடியோ கிடைக்கிது ரொம்ப ரேர் தான். தட்ஸ் அபவுட் தி வீடியோ. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.